ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைப்பர்லூப் டெஸ்ட் ட்ராக்கை வந்து சென்னை ஐஐடி மெட்ராஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. கூடிய விரைவில் இந்த ட்ராக்ல ட்ரெயினை இயக்கி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்தியன் ரயில்வே இதற்காக 2 கட்டமாக 8.72 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னைக்கு அருகே தையூரில் தான் அதனுடைய வளாகத்தில் 422 மீட்டர் நீளத்துக்கு ஹைப்பர்லூப் ட்ராக்கை நிறுவியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த ட்ராக்ல ரயிலை இயக்கி சோதனை செய்ய போகிறாங்க. குறைந்த காற்றழுத்த லூப்பில் பாட் எனப்படும் ரயில் பெட்டி மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் இதில் நாம் பயணிக்கலாம். இந்த பாட் கேப்சியூல் வந்து 24லேருந்து 28 பேர் வந்து இதில் அமர்ந்து பயணிக்கலாங்க. இதற்காக இந்தியன் ரயில்வே 3ஆம் கட்டமாக 8.72 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2TR ஹைப்பர்லூப் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் அவிஷ்கார் ஹைப்பர்லூப் அப்படின்ற ஒரு டீமை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 3 பேரும் இணைந்து தான் இந்த ஹைப்பர்லூப் ப்ராஜெக்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2013 தொடங்கின எலான் மஸ்கோட ஹைப்பர்லூப் திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் இவங்க கொடுக்கவே இல்லை. இதனால் அந்த திட்டம் வந்து பாதியிலே நின்றுச்சுங்க. பல கம்பெனிகள் வந்து இதை சோதனை செஞ்சுட்டு இருந்தாலும் டச் கம்பெனி ஹாட் ஹைப்பர்லூப் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2024 இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஹாட் ஹைப்பர்லூப் கூட தான் 2TR ஹைப்பர்லூப்பும் டைப்பில் இருக்காங்க. இந்த ஹைப்பர்லூப் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா 700 கிலோமீட்டர் வந்து 1 மணி நேரத்துலையும் 350 கிலோமீட்டர் அரை மணி நேரத்துலையும் நம்ம வந்து பயணிக்கலாங்க. 2TR ஹைப்பர்லூப் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்ட்னர்ஷிப் வித் ஹார்டர் ஹைப்பர்லூப் கூட இணைந்து இருக்கிறனால இந்த திட்டம் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.